ஜனவரி 1 வைக்கம் சத்தியாகிரகத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் கேரள முதல்வர்கள் இணைந்து அதன் நினைவு சின்னத்தினை சென்னையில் வெளியிட்டனர். அயோத்தியில் அமைக்கப்பட்டுள்ள மிகவும் புதிய விமான நிலையத்திற்கு முனிவரும் கவிஞருமான வால்மீகியின் பெயர் சூட்டப்பட்டது. 2023 முதல் 2024 நிதியாண்டின் 4வது காலாண்டில் 37,000 கோடி ரூபாய் கடன் வாங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. ஜனவரி 5 இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான டெசர்ட் சைக்ளோன் 2024 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியானது ராஜஸ்தானில் நடத்தப்பட்டது. ஜனவரி 6 சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் சோதனை விரைவு உலை எரிபொருள் மறுசுழற்சி ஆலை நாட்டிற்கு பிரதமர் மோடியால் அர்ப்பணிக்கப்பட்டது. ஜனவரி 7 கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ள அதிகபட்ச பணி சுமையை கையாளுவதற்காக 109 கூடுதல் வருவாய்த்துறை அதிகாரிகள் பணியிடங்களை உருவாக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியது. ஜனவரி 10 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பில் 2030 ஆண்டிற்குள் தமிழகத்தை $1 டிரில்லியன் மதிப்பிலான பொருளாதாரமாக மாற்ற செய்வதற்கான செயல் திட்டத்தினையும் 2024 ஆண்டு குறைக்கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின்னணு கொள்கையினையும் தமிழக முதல்வர் வெளியிட்டார். ஜனவரி 11 இந்திய தேர்தல் ஆணையமானது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பொதுவான தேர்தல் சின்னத்தை பெறுவதற்கு கூடுதல் நிதி ஆவணங்கள் மற்றும் தேர்தல் செலவின அறிக்கைகளை வழங்க வேண்டும் என்ற விதியை கட்டாயமாக்கியது. ஜனவரி 19 சமஸ்கிருதம், கன்னடம், மலையாளம் மற்றும் ஒடியா ஆகிய மொழிகள் மத்திய அரசால் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 21 தென்னிந்தியாவில் கேலோ இந்தியா இளையோருக்கான விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 நகரங்களில் நடத்தப்பட்டன. ஜனவரி 25 திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் மற்றும் கோவை மாவட்டம் ஆனைமலையில் உள்ள மாசாணி அம்மன் ஆகிய 3 கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தினை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் எண்ணிக்கையானது சுமார் 7 லட்சம் என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஜனவரி 28 2024 ஆண்டு இந்திய ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சீன நாட்டை சேர்ந்த சூயிங் சீனாவின் பசன் யூஸ்தபாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஜனவரி 31 நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக 9வது முறையாக பதவி ஏற்றுக்கொண்டார். பிப்ரவரி 1 தமிழகத்தில் உடல் உறுப்பு தானமானது புதிய உச்சத்தை எட்டியது. உச்ச நீதிமன்றமானது டெல்லியில் தனது வைர விழாவினை கொண்டாடியது. பிப்ரவரி 2 இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவில்களின் கொடிமரத்திற்கு அப்பால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை குறிக்கும் வகையில் பல கோவில்களின் நுழைவாயிலில் கொடிமரம் அருகே நிறுவுமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிப்ரவரி 6 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவர் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 12வது முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். பிப்ரவரி 8 மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் அறங்காவலர் புதிய தலைவராக எஸ். ருக்மணி பழனிவேல் ராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். பிப்ரவரி 13 வேலூரில் பொன்னை ஆற்றின் குறுக்கே தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் அமைய உள்ள தடுப்பணை கட்டுமான பணிகள் தொடங்கியது. பிப்ரவரி 15 37 வயதுடைய சிந்து கணபதி என்பவர் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் முதல் திருநங்கை பயணச்சீட்டு பரிசோதராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் திண்டுக்கல்லில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். பிப்ரவரி 18 திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள பழங்குடியினத்தை சேர்ந்த 23 வயது பெண் வி. ஸ்ரீபதி தனது சமூகத்திலிருந்து முதல் உரிமையியல் நீதிபதியாக தேர்வு பெற்று வரலாறு படைத்துள்ளார். பிப்ரவரி 19 தெலுங்கானா சட்டமன்றமானது மாநிலம் முழுவதும் விரிவான குடும்ப வாரியான சாதிவாரி கணக்கெடுப்பினை மேற்கொள்வதற்கான தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது. பிப்ரவரி 22 தமிழ்நாடு அரசு சமீபத்தில் பஞ்சு மிட்டாய் என்று அழைக்கப்படுகின்ற இனிப்பு மிட்டாய் விற்பனை மற்றும் உற்பத்திக்கு தடை விதித்தது. பிப்ரவரி 23 2024 ஆண்டு மகளிருக்கான தமிழ்நாடு மாநில கொள்கையினை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வெளியிட்டார். பிப்ரவரி 27 இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையமானது ஒடிசாவின் சம்பல்பூரில் திறக்கப்பட்டது. பிப்ரவரி 28 விளவங்கோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். விஜயதாரணியின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். பிப்ரவரி 29 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நினைவாக மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்ட புதிய நினைவிடத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார்.
மார்ச் 1 குஜராத்தின் துவாரகா நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான கம்பிவட தாங்கு பாலம் திறக்கப்பட்டது. மத்திய அரசானது 2022ஆம் ஆண்டு வாடகை தாய் ஒழுங்குமுறை விதிகளை மாற்றி அமைத்துள்ளது. மார்ச் 2 பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகளும் மூத்த தலைவருமான மரியம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண முதலமைச்சரானார். மார்ச் 7 தமிழக முதல்வர், அரசு அதிகாரிகள், குடிமக்களுடன் கலந்துரையாடி மாநில அரசின் பல்வேறு முன்னெடுப்புகள் பற்றிய கருத்துக்களை சேகரிக்கும் வகையில் நீங்கள் நலமா என்ற திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மார்ச் 9 தபால் மூலம் வாக்களிக்க தகுதியான முதியோர்களுக்கான குறைந்தபட்ச வயது 80 வயதிலிருந்து 85ஆக உயர்த்துவதற்காக 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளை அரசாங்கம் மாற்றி அமைத்துள்ளது. மார்ச் 14 மனோகர் லால் கட்டார் ராஜினாமா செய்ததை அடுத்து ஹரியானா மாநிலத்தின் புதிய முதல்வராக நயாப் சிங் சைனி பதவியேற்றார். மார்ச் 15 இந்தியாவின் முதல் சிறிய அளவிலான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தி அலகு ஆனது மத்திய பிரதேசத்தில் உள்ள விஜய்பூர் நகரில் திறக்கப்பட்டுள்ளது. மார்ச் 18 புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய நகரங்களை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மார்ச் 19 இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஆனது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சென்னையில் 5 நாட்கள் வரை நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மார்ச் 21 தமிழகத்தில் PM ஸ்ரீ என்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய கல்வித்துறை அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மார்ச் 22 ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுக்கு தெலங்கானா மாநிலத்தின் ஆளுநர் பதவியானது கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. மார்ச் 25 மூன்றாவது மக்களாட்சிக்கான உச்சி மாநாடு S4D3 ஆனது தென்கொரியாவின் சியோல் நகரில் நடைபெற்றது. மார்ச் 26 திருச்சி ராச்சந்தர் திருமலையில் உள்ள வீராச்சிலை ஆண்டவர் கோவிலில் சோழர் காலத்தினை சேர்ந்த 2 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மார்ச் 27 தமிழகத்தின் உச்சக்கட்ட மின் தேவையானது மார்ச் 22ஆம் தேதி அன்று 19,409 மெகாவாட் என்ற புதிய உச்சநிலையை எட்டியது. மார்ச் 28 நாசா நிறுவனமானது முப்பரிமாண முறையில் அச்சிடப்பட்ட ஒரு இயந்திரத்தை சமீபத்தில் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. ஏப்ரல் 1 தாய்லாந்து நாடாளுமன்றம் திருமண சமத்துவ மசோதாவிற்கு முழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் 2021ஆம் ஆண்டில் 4.94 லட்சமாக இருந்த காசநோய் உயிரிழப்பு 2022ஆம் ஆண்டில் 3.31 லட்சமாக குறைந்து உள்ளது. ஏப்ரல் 2 மதிப்பாய்வு செய்யப்பட்ட 514 மக்களவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் 44 விழுக்காடு நபர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியானது. ஏப்ரல் 5 மத்திய அரசானது அணுவோதினி செயலி எனப்படுகிற ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தளத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 8 உலகத்தின் மிகவும் வயதான மனிதர் என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வெனிசுலா நாட்டை சேர்ந்த 114 வயது உடைய ஜுவான் விசன்டே பெரோசோ காலமானார். ஏப்ரல் 23 எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு விண்கலத்தை சுமந்து செல்லக்கூடிய சுழலும் வகையிலான வெடிப்பு முறையில் தூண்டிவிக்கப்படும் எந்திரம் எனப்படும் புதிய வகை ஏவுதள இயந்திரத்தை நாசா வெற்றிகரமாக பரிசோதித்து உள்ளது. ஏப்ரல் 30 சர்வதேச விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்போமோர் ஆகியோர் சோதனை பயண திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல ஸ்டார் விண்கலத்தில் பயணித்தனர். மே 1 கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை சட்டவிரோதமாக கொட்டுவதற்கு எதிராக தானாக முன்வந்து இந்த வழக்கு விசாரித்து வரும் பசுமை தேசிய தீர்ப்பாயத்தின் தென்னக அமர்வின் ஒரு உத்தரவின் பேரில் இந்த செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மே 2 தமிழ்நாட்டில் 42 யானை வழித்தடங்களை அடையாளம் காண்பதற்காக தமிழக அரசு குழு ஒன்றினை அமைத்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தரவுகளை வாக்காளர்கள் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை சோதனை பதிவுகளுடன் கூடிய முழுமையான மறுசரிபார்ப்பு முறையினை கோரும் மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மே 15 இந்தியா மற்றும் மாலத்தீவுகளானது மே 10ஆம் தேதிக்கு முன்னதாக மீதமுள்ள இந்திய படைகளை திரும்ப பெற ஒப்புக்கொண்டுள்ளன. மே 21 2024ஆம் ஆண்டு உலக நைட்ரஜன் உச்சி மாநாடானது நெதர்லாந்தின்
ரோட்டர்டாம் நகரில் நடைபெற்றது. மே 30, 2024ஆம் ஆண்டு IPL போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தனது 3வது IPL பட்டத்தினை வென்றது. ஜூன் 1, புதுமை பெண் திட்டத்தினால் உயர்கல்வியில் மாணவிகளின் கற்கும் சதவீதம் 34 விழுக்காடு அதிகரித்து உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜூன் 4, 2020-21ஆம் ஆண்டில் 85,606 கோடி ரூபாயாக இருந்த தமிழக அரசின் வணிக வரி வருவாயானது 2023-24ஆம் ஆண்டில் 47.19% அதிகரித்து 1,26,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஜூன் 6, மத்திய கல்வி அமைச்சகம் புதுடெல்லியில் புகையிலை பயன்பாடு இல்லாத கல்வி நிறுவனங்களின் அமலாக்க கையேட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜூன் 18, $5.2 டிரில்லியன் மதிப்புடன் ஹாங்காங்கை விஞ்சி உலகின் 4வது பெரிய பங்கு சந்தையாக இந்தியா மீண்டும் தனது நிலையை பெற்றுள்ளது. ஜூன் 20, பாராளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 15 சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் மற்றும் இந்திய வரலாற்றின் சின்னங்களாக கொண்ட பிரேர்னா ஸ்தலம் என்ற கட்டிடத்தினை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். ஜூன் 27, தமிழ்நாடு அரசானது 6ஆம் வகுப்பிலிருந்து செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் அடிப்படை கணினி அறிவியலை அறிமுகப்படுத்த உள்ளது. ஜூலை 1, கலைஞர் விளையாட்டு கருவி தொகுப்பு வழங்கீட்டு திட்டத்தினை நகர பஞ்சாயத்துகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கு விரிவுபடுத்துவதாகவும் 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜூலை 4, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு விண்வெளி தொழில்துறை கொள்கையின் வரைவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஜூலை 12, 2033ஆம் ஆண்டிற்குள் ரஷ்யா நாட்டின் சுற்றுப்பயணத்தை விண்வெளி நிலையத்தினை உருவாக்குவதற்கான திட்டத்திற்கு ரஷ்யா ஒப்புதல் அளித்துள்ளது. ஜூலை 24, சென்னையின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் ஆராய்ச்சி பூங்காவில் 6G இணைப்பிற்கான மரபு சார்ந்த மற்றும் குவாண்டம் தகவல் தொடர்பு என்ற சிறப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31, கன்னியாகுமரியை சேர்ந்த சந்தியா தேவிக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சமூக நலத்துறையின் சிறந்த திருநங்கை விருதை தமிழக முதல்வர் வழங்கினார். ஆகஸ்ட் 2, தமிழ்நாட்டில் 99.9% பிரசவங்கள் மருத்துவ சுகாதார மையங்களில் நடைபெறுகின்றன என்பதோடு இதில் 59%ஆனது அரசு சுகாதார மையங்களில் நடைபெறுகின்றன என தமிழக அரசு தெரிவித்தது. ஆகஸ்ட் 5, மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தமிழக அரசு தகைசால் தமிழர் விருதை வழங்க உள்ளதாக அறிவித்தது. ஆகஸ்ட் 8, தமிழ்நாட்டில் இந்த ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த யானைகள் எண்ணிக்கை மதிப்பீட்டின்படி தமிழகத்தில் சுமார் 3063 யானைகள் உள்ளதாக தமிழக அரசு அறிவித்தது. ஆகஸ்ட் 16, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக மூத்த IAS அதிகாரி SK பிரபாகரை தமிழக அரசு நியமித்துள்ளது. ஆகஸ்ட் 29, அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 31, சென்னை புழல் ஏரியில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச தரத்திலான அழகு மீன் வளர்ப்பு வளாகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டினார். செப்டம்பர் 6, 2024-25ஆம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழ்நாடு அரசு பெற்ற மொத்த சந்தை கடன் 21,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அக்டோபர் 1, நீதி கட்சியின் தலைவரும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான PT ராஜன் அவர்களின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்வேள் PT ராஜன் நினைவுகளில் 50 என்ற எண்ணிம வழியிலான நினைவேந்தலை தமிழக முதல்வர் வெளியிட்டார். அக்டோபர் 10, தமிழ்நாடு அரசானது பேர்கால தாய்மார்கள் இறப்புகளை குறைப்பதற்காக மாநில அளவிலான செயற்கை குழுவை அமைத்துள்ளது. நவம்பர் 9, கோவை விளாங்குறிச்சியில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப வளாகத்தினை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். டிசம்பர் 23, உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீன வீரர் டிங் லிரேனை வீழ்த்தி தமிழகத்தை சேர்ந்த இந்திய வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். இதன் மூலம் 18 வயதேயான குகேஷ் இளம் வயது உலக செஸ் சாம்பியன் என்ற சாதனையை படைத்தார்.